ஈவினிங் அண்ட் நைட் டைம் எடுத்த ஒரு மினி vlog. நல்லா கழுவி சுள்ளு நடிக்கிற வெயிலில் காய வச்ச ஒரு 5 கிலோ கோதுமை, 6 கிலோ ராகி இதெல்லாம் கொண்டு போய் அரைக்கிறதுக்கு போயிருந்தேன். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு 3 பேக்கில் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 வீலரில் நான் ஒருத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால ஹெல்ப்புக்கு வந்து அம்மாவை கூப்பிட்டுருந்தேன். டின்னருக்கு ஆல்ரெடி தோசை மாவு இருந்துச்சு, அதோட மத்தியானம் வச்ச குழம்புமே இருந்துச்சு. ஸோ நானும் அம்மாவும் தோசை அந்த குழம்பு வச்சே சாப்பிட்டுட்டோம். பசங்க மட்டும் அன்னைக்கு நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தானுங்க. எப்பவும் செய்கிற மாதிரி நூடுல்ஸ்குள்ளே பிளெயினாக அந்த மசாலா மட்டும் போட்டு செஞ்சு கொடுக்காம இன்னைக்கு வந்து நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்தி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இதையும் நம்ம சேர்த்தி வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 3 பேக்கெட் நூடுல்ஸ் உள்ள போட்டு நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். IPL மேட்ச் பார்க்குற ஆர்வத்தோடையும் என் பசங்க நூடுல்ஸையும் வேகமாக சாப்பிட்டானுங்க.